கருங்கடலை பயன்படுத்தி திரும்ப எங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்க போல. ஏன்னா கீவ் மேல தாக்குதல் பண்ணாங்க இல்லையா? அப்படி தாக்குதல் பண்ணும்போது உக்ரைன்ல பல பகுதிகளில் தாக்குதல் நடந்தது. அதுல எப்பவும் போல நடக்கக்கூடிய பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. டின்ப்ரோ பெட்ரோஸ்க்கு, கர்கிவ் பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஏர்பேசஸ் இது போல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு கருங்கடல்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சி லான்ச்சு சர்ஃபேஸ் மிசைல், சி டு சர்ஃபேஸ் மிசைலையும் யூஸ் பண்ணி ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப இதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. கருங்கடல தாக்குதல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல. ஆனா அதுக்கு முன்னாடி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கைமாறா ரஷ்யாவும் அங்கிருந்து கருங்கடல இருந்து மிசைல்களை ஏவி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி அந்த வயலேஷனை யார் முதல் மீற வைக்கிறது எப்படி, ரஷ்யாவை மீற வைக்கிறது எப்படி அப்படிங்கிற வேலையில உக்ரைன் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கூடிய விஷயம். இந்த 30 நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம்.